ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தாலுகா மலையம்பட்டு கிராமத்தை சார்ந்த ஆர்மா மலை குகை தான் காண போகிறோம். இந்த குகை மேல் பகுதியில் கிபி 8ஆம் நூற்றாண்டு சார்ந்த ஓவியங்கள் போல் உள்ளதென்றும் பழங்கால சுவர்கள் உள்ளதென்றும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த குகையை பார்க்கணுன்ட்டு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. இவ்வளோ கிட்ட வந்துட்டோம், வாங்க ஆர்மா மலை குகைக்கு போகலாம். அதுக்கு முன்னே மலையம்பட்டு காட்டு நாகலம்மன் புத்து கோயிலை பார்க்கலாம். என்னடா பில்டப் பெருசாக இருக்குது, புத்து பார்த்து சின்னதாக இருக்குதுன்னு நினைக்காதுங்க. ஏன்னா இது ட்ரைலர் தான். மெயின் பிக்சர் பார்த்திங்கன்னா உள்ளதாக இருக்குது. ஏன்னா அந்த அளவு பிரம்மாண்டமான கோவில் தான் இது. இந்த ஆர்மா மலை குகைக்கான வழியை கேட்கும் போது இந்த கோயில் பற்றியும் சொன்னாங்க. இந்த கோயிலுக்கு வரணும்னா சுத்தபத்தமாக இருக்கணும், காலணிகள் ரொம்ப தூரமாகவே இருக்கணும்னு சொன்னாங்க. இந்த கோயிலுக்குன்னு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. இந்த நாகலம்மன் புத்து கோயிலில் பால் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. முட்டைகள் பயன்படுத்த மாட்டாங்க. எந்த ஒரு அசைவ பொருளும் பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா இது சைவ கடவுளாக தான் இந்த புத்தை வழிபாடு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, செண்டுமல்லி பூவை பயன்படுத்த மாட்டாங்க. சாமந்தி பூக்கள், ரோஜா பூக்கள், செண்டுமல்லி தவிர மற்ற எந்த பூக்கள்னாலும் பயன்படுத்துவாங்க. செண்டுமல்லி மட்டும் பயன்படுத்தவே மாட்டாங்க. இந்த நாகலம்மன் புத்து கோயிலில் விசேஷ தினங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் நாகப்பஞ்சமிக்கு பயங்கரமான பூஜைகள் எல்லாம் நடக்கும். ஏன்னா ஆண்டு விழா மாதிரி கொண்டாடுவாங்க. அது மட்டும் இல்லை, அனைத்து வெள்ளிக்கிழமைகளும் ராவுகால பூஜைகள் இந்த கோவிலில் நடக்கும். அது மட்டும் இல்லை, அமாவாசை பௌர்ணமி பூஜைகளும் இங்கே நடக்கும். இப்போது கோயிலாண்டு வந்துக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கு தண்ணீர் குடிக்க தண்ணி டேங்க்கு இருக்குது. மிகப்பெரிய சூளமும் இருக்குது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படியிலிருந்து நாற்றம்பள்ளி செல்லும் வழியில் சுங்கசாவடி வரும். அந்த சுங்கசாவடியிலிருந்து 1 இல்லை 1.5 கிலோமீட்டருக்கு அடுத்து புத்துமாரியம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயில் பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமான கோயில். அங்கே தான் மிகப்பெரிய புத்து நான் பார்த்தேன். அதுக்கடுத்து இங்கே தான் பார்க்குறேன். காட்டு நாகலம்மன் புத்து கோயில் இதுதாங்க. இந்த கோவிலை பற்றி தகவல்களை என்னுடன் பரிமாறிக்கொண்ட, ஏன்னா இந்த கோயில் தொண்டனாகவும் ஒரு செயலாளராகவும் பணிபுரியும் திரு மேகநாத அண்ணனுக்கு ரொம்பவே நன்றி. வாங்க ஆர்மா மலை குகைக்கு போ. போய் குகை பார்க்கலாம். இந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாகவும் இருக்கு. குகையாண்ட வந்துட்டோம்.